அழகி பாருங்கள், வாசப்படியில் படுத்து தூங்கிட்டுருக்கா. நாங்கள் இப்போ தான் ஊர்லேருந்து வரோம். கேட்டை திறக்கிறேன், ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்குறா. தங்கமே, அம்மாடி, என் அம்மா பொண்ணு. நிமலனுங்க அழகி, நிமலனுங்க நிமலன் தூங்குறானா? அதனால தான் நீயும் தூங்குனியா அவ்வளோ நேரம்? அக்காவுக்கு பாய் சொல்லு. அக்கா தான் கிளம்பிட்டாங்களே, பாய் சொல்லு. அச்சு, அவ்வளோ சமத்தா நீ? அவ்வளோ சமத்தாடி. இப்போ அசந்து போயிட்டாங்க பையங்களெல்லாம் கொஞ்சி உள்ள தண்ணி குடிக்குது. அழகி, நீ படுக்கிற இடம் இதுவா? உனக்கே இது அநியாயமாக தெரில அழகி. இப்படி வந்து கிச்சனுக்குள்ளே வந்து இப்படி நடுவில் படுத்துருக்குறியே. உனக்கு மம்மு ரெடி பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்து போட மாட்டேனா? மூக்க மோந்து பார்த்தா மம்மு வந்துருமா? நாளைக்கு இங்கே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. சரி, அது ஆறட்டும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து இப்படி படுத்துருக்கா பாருங்க. ரொம்ப உனக்கு வந்து பாப்பா செல்லம் ஆகி போச்சு உனக்கு. உடனே எழுந்திரிச்சு வந்துடு. போ, எடுத்துகிட்டு வரேன். போ வரேன். இப்படியா ரெடி ஆகிட்டா. இன்னைக்கு அழகிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து ரைஸ் வச்சு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பெடிகிரி மற்றபடி அந்த கடையில் வாங்குகிற பேக்கெட் ஃபுட்டெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். என்றைக்காவது முடியல, எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துட்டோம், இவளுக்காக சாப்பாடு எதுவும் பண்ண முடியல, அப்புறம் நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா தான் வந்து இவளுக்கு ஃபுட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வாங்கி நான் வச்சுருக்கேன். நான் என்னோடய பேக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பேக் தான் வாங்கியிருப்பேன். அதே மாதிரி அவளுக்கு எப்போவும் இந்த நம்ம ரைஸ் வச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா, அதனால் சரி ஒரு போரிங்காக இருக்குது, இல்லை ஒரு நாள் வந்து ரைஸ் வந்து ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த மாதிரி பெடிகிரி வந்து கொஞ்சமாக கொடுப்போம். மற்றபடி ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது, டெய்லியாக நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி அவளுக்கு ரைஸு, இட்லி, தோசை அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் அழகியோட வந்து ஃபுட்டு. என்னடா தேடுற? நாய் கலக்கிற சத்தம் தான் கேட்குது. நல்லா பாரு. என்ன ஒரு பொறுப்பாக புள்ள பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. மரத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? அச்சோ ஏய், என்னடா அப்படி பார்க்குற? ஐயோ, ஆஹா, இது எங்கேருந்து பாப்பா எடுத்துகிட்டு இருந்த நீ? இது ஃபுல்லாக கடிச்சு தின்னுட்டியா நீ? இங்கே பாருங்களேன், அவளுக்கு கோவம் வருது. அழகி, அது எங்கேருந்து எடுத்தத? எங்கேருந்து எடுத்துன்னு தான் கேட்டேன். அதுக்கு நீ எது கோவப்படுற? கடிச்சு வச்சிருக்கிற. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? இவ்வளோ கோவப்படக்கூடாது பாப்பா. அழகி பாப்பா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சொல்லு. இந்த ப்ரெஷ்ஷு நான் எங்கேயும் வச்சலையே. பாத்திரம் விளக்குற இடத்துல வச்சுருந்தாங்களா இல்லை யாரோடதுன்னு தெரியலையே. ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருக்கிற ப்ரெஷ்ஷு அக்காவோடது. அக்காவோட ப்ரெஷ்ஷு இங்கே வரத்துக்கு வேலை இல்லையே நீ எடுக்கிற மாதிரி. அக்கா மேலே தான் வச்சுருப்பா. எங்கேருந்து எடுத்துருந்த சொல்லு. கொடுக்குறியா? எனக்கு கொடுத்துட்றியா? அது வேண்டாம், கடிக்கூடாது. சொன்ன கேட்கணும். சமத்து பிள்ளையா கொடுத்துரு. கொடுக்க மாட்டியா? சரி, போன்னுட்டு இருந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக இப்படியே இந்த ப்ரெஷ்ஷை காத்துட்டே உட்காந்துருக்குறா. நானே ஊரில் இல்லாத நேரம் இது இங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து அந்த நம்ம ப்ரெஷ் பண்ணுற இடத்துல அந்த ப்ரெஷ்ஷை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டா. கடிச்சு போட்டிருக்காளா என்னன்னு தெரில. அந்த படியில் பார்த்தா தான் தெரியும், இல்லை தின்னுட்டாளா என்னன்னு தெரியல. நான் ஊரில் இல்லைன்னொன்னே நீ இவ்வளோ வேலை பார்த்துருக்க அழகி. நீனு இவ்வளோ வேலை பார்த்துருக்கியா? ஆனால் நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுக்க, ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுக்க. கோவம்லாம் படாத. நல்லா திட்டுறோங்கிறது மட்டும் நல்லா தெரியும். அது எப்படின்னே எனக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் அதை எடுக்க வந்தேன்னா எப்பவும் பேசுகிற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அவளுக்கு பாருங்கள், அந்த பொருளை பற்றி பேசுகிறோம், அதை கேட்குறோங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அழகி, என்ன பாரு, கேமராவை பாரு.
கேமராவை பாரு, என்ன பாரு, பார்க்க மாட்டியா?